பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நம்ம மதரசாவிற்கு இந்த பட்டமளிப்பு விழாவை காண்பதற்காக வெளியூர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் பொருட்டு நமது ஜாமியாவினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த பொன்னாடை நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். மரியாதைக்குரிய எங்களின் பெரிய ஹசரத் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய மெர்லின் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடைப்படுத்துவார்கள். சிறப்பு பேச்சாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான சதீதுத்தீன் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு ஹாஜியார் அவர்கள் பொன்னாடைப்படுத்துவார். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மதரசாவினுடைய நிறுவனர் அல்லாமா முகமது அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களுடைய அருமை சகோதரர் எங்களின் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகம்மது ரஷீது ரஷாதி ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு எங்கள் பொருளாளர் அவர்களே பொன்னாடைப்படுத்துவார்கள். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து சிறப்பிப்பதற்காக கொழும்பிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய கொழும்பு இக்பால் ஹாஜியார் அவர்களுக்கு எங்கள் மதரசாவினுடைய ட்ரஸ்டி இப்ராஹிம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கூத்தாநல்லூரை சார்ந்த எங்களின் மரியாதைக்குரிய ஹாஜி ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுக்கு இப்ராஹிம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களின் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களின் மரியாதைக்குரிய சதகத்துல்லா ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு PKN ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய ஹாஜி நூர் முகமது கான் அவர்களுக்கு எங்களின் மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் அப்துல் ரஷீது முகமது ரஷீது ரஷாதி ஹசரத் அவர்கள் பொன்னாடைப்படுத்துவார்கள். அடுத்து எங்களின் அன்பு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய மதுரை அனார் ஷூ மார்ட் உரிமையாளர் மரியாதைக்குரிய ஷாஜகான் அவர்களுக்கு எங்களின் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மதுரை எஸ்எம்புரம் பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஷாஜகான் அவர்களுக்கு எங்களின் மரியாதைக்குரிய பிரிமியர் மைதீன் பாஷா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த பட்டம் பெறக்கூடிய 5 மாணவர்கள் இந்த மாணவர்கள் தகுதி மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்றால் இதற்கு மூல காரணம் எங்களின் மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகைகள் தான். இந்த உஸ்தாது பெருந்தகைகளுடைய
கடுமையான முயற்சியின் காரணமாகத்தான் இந்த 5 மாணவர்களும் தேர்வு பெற்று இன்று சமுதாயத்துக்கு நாங்கள் இவர்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களின் மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகை அனைவர்களுக்கும் எங்கள் மதரசாவினுடைய மூத்த ட்ரஸ்டி மரியாதைக்குரிய அல்ஹாஜ் முகம்மது சிராஜுத்தீன் மீரா அவர்கள் அனைவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். உஸ்தாத் மார்கள் மேலே வாங்க. நைனார் முகமது ஹசரத், அஷ்ரஃப் அலி ஹசரத், அப்துல் மாலிக் ஹசரத், இஸ்ஹாக் ஹசரத், பஷீர் அகமது ஹசரத், ஹாஃபிஸ் முஸ்தபா ஹசரத், முஃப்தி முகமது சாலிஹ் ஹசரத், சுல்தான் ஹசரத், சையது சுல்தான் ஹசரத், மரியாதைக்குரிய கிராத் உஸ்தாத் முகமது இத்ரீஸ் ஹசரத், அடுத்து இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு சுமார் 10 நாட்களுக்கு முன்பாகவே புத்தாடையை வழங்கி என்னுடைய பெயர் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி மறைவாக இருக்கக்கூடிய எங்களின் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான நல்லூர் இமாம் ஹசரத்து ராஜா முகமது ஹசரத் அவர்களுக்கு எங்கள் சார் அவர்களே பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மரியாதைக்குரியவர்களே, இந்த மதரசாவினுடைய முதல்வர் எங்களின் ஹசரத் பெருந்தகை அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு இப்பொழுது சனது வழங்க இருக்கிறார்கள். இந்த பட்டம் பெறும் மாணவர்களுக்கு ஆலிம் சனத் ஹசரத் அவர்கள் வழங்குகிறார்கள். இதில் 2 பேர்கள் காரிகளாக பட்டம் சனதை வாங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஹசரத் அவர்களே சனது வழங்க இருக்கிறார்கள். 5 மாணவர்களும் கம்ப்யூட்டர் கல்வியை கற்று அதிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். DCA அந்த சனதையும் ஹசரத் பெருந்தகை அவர்களே வழங்க இருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய கரங்களால் சனது வாங்குவது என்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் பெற்ற ஹசரத் அவர்கள் இப்பொழுது இந்த சனது வாங்கக்கூடிய மௌலவி மார்களுக்கு சனது வழங்குவார்கள். ஆரம்பமாக அல் ஹாஃபில் முகமது அய்யூப் இப்னு இக்பால், இவர் கோவையை சார்ந்தவர். சுமார் 10 ஆண்டுகள் நமது மதரசாவிலேயே கல்வி பயின்று தேறியவர். ஹாஃபிஸாக, ஆலிமாக அனைத்தும் இந்த மதரசாவில் உருவாக்கப்பட்டவர். அதற்கு தாங்கள் உட்கார்ந்து. ஹாஃபிஸ் சனதும் காரி சனதும் இணைந்திருக்கிறது. இவர் இந்த ஆண்டு அப்சலுல் உலமா முதல் தேர்வு எழுதிவிட்டார். அடுத்து 2வது தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்சல் உலமாவும் எழுதியிருக்கிறார்கள். ஏறத்தாழ சென்ற ஆண்டு
5 மாணவர்கள் அப்சல் உலமா எழுதி முதல் ஆண்டை நிறைவு செய்துவிட்டு பாஸ் செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டிற்கு இப்பொழுது அவர்கள் மனு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பரீட்சை வர இருக்கிறது. அந்த பரீட்சையிலும் அவர்கள் பரீட்சை எழுத இருக்கிறார்கள். இரண்டாவதாக மதுரையை சார்ந்த முகம்மது சித்திக் இப்னு மஸ்தான் அவர்களுக்கு இப்பொழுது சனது வழங்கப்படுகிறது. டிசிஏ சனது அதில் இருக்கா? அடுத்து மூன்றாவதாக மீரான் முஹையதீன் இப்னு முஜீப் மதுரையை சார்ந்தவர், அவருக்கு இப்பொழுது சனது வழங்கப்படுகிறது. நான்காவது சித்தரேவை சார்ந்த முகம்மது மீரான் இப்னு முகம்மது பஷீர் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. ஐந்தாவது மதுரை விளாச்சாரியை சார்ந்த ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் சமீர் ஆபிதீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. அல்லாஹுவினுடைய மிக பெரும் கிருபையால் இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பரிசு பொருள்கள் காத்திருக்கின்றன. பரிசு பொருள்களை முழுவதையும் இப்பொழுது கொடுத்தால் கூட்டம் கலைந்து விடும் என்ற அடிப்படையில் நமது மரியாதைக்குரிய சிறப்பு பேச்சாளர் எங்களின் பாசத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் ஹசரத், எங்களுடைய பட்டமளிப்பு விழா இத்தனாம் தேதி இருக்கிறது, தாங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் இன்ஷா அல்லாஹ், அவங்க பதிலே அவ்வளவுதான். இன்ஷா அல்லாண்டா கலந்து கொள்கிறேன் என்ற அர்த்தம். நான் உடனே அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது, அவர்களை நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம். எந்த இதுவும் எதையுமே அவங்க அலட்டிக்கிறதே இல்லை. சொன்னவுடன் நமது மதரசாவிற்கு ஆரம்பத்திலிருந்து இதுவரை வருகை புரிந்திருக்கிறார்கள். அல்ஹம்